எத்தனை மணிக்கு மெச்சை ஸ்டார்ட் பண்ணுவாங்க? இப்ப கிட்ட தலை தரிசனத்தை வேற பாக்கணுமே. டேய் மெச்சை ஸ்டார்ட் பண்ணுங்கடா டக்கண்டு. இந்த நேரத்துல எவன் கால் பண்றானோ? ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வெய் மெச்சி ஸ்டார்ட் ஆக போகுது. இப்ப பேசுறதுக்கெல்லாம் இல்ல. வெய்டா. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி. யாரு? ஐயோ இவனா இந்த நேரத்துல வந்திக்கிறான். ரஹீம் வாங்க உங்களுக்கு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி. அந்த புட்டு எடுத்துட்டு வாங்க. என்ன திடீர்னு இந்த பக்கம்? சொல்லிட்டு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது 7:30. அப்படி பார்த்துட்டு சொல்ல போறது இல்லையா? என்ன பாய் சிஎஸ்கே மேட்ச் எல்லாம் இப்படி தெரியும் தானே. நல்லா தரிசனம் பார்க்கணுமேண்ணா. பார்த்துட்டு போதும். அது வேறையா? அப்படியே தூங்கிட்டேன் பாய். இது என்ன சொல்றீங்க? நல்லா சொல்றானே இல்லையா? நம்பிக்கை கொண்டோர் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்குதுன்னு சொல்லி 2 நாள் மிஸ் ஆகுறது. 2 நாள் மிஸ் ஆகுது. இது எவ்வளவு ரசூல்ல சொல்றாங்க. இறை மறுப்பாளருக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடை தொழுகை தான் என்று உடனே காஃபின்னு சொல்றீங்க போல. ஐபிஎல் பார்த்துட்டு பாக்குறவங்க ஐபிஎல் பாக்குறவங்கள காஃபி நான் சொல்ல வீணான விஷயத்துல நீ ஈடுபடுறீங்க. அது 2வது விஷயம். ஆனா தொழுகையை விட்டுட்டு என்ன ஐபிஎல் உங்களுக்கு விட்டுன்னு சொல்லல. ஜஸ்ட் ஒரு 2 நாள் 1 நாள் 2 நாள் ஒரு தொழுகை தான் மிஸ் ஆகுது. எல்லா தொழுகையோ ரசூல்லா குறிப்பிட்டு இந்த ஒரு தொழுகையை விட்டுருங்கன்னு சொல்லலையே. ரசூல்லா போர்க்காலத்துல கூட தொழுகையை மிஸ் பண்ணாம அந்த அச்சமான போர்க்காலம்ல எந்த மாதிரி நிலைமையில இருக்கும். அப்ப அந்த தொழுகை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் எடுத்து புரிஞ்சு கொள்ளணும். எருமை ரசூலுல்லாவே போர்ல தொழுறாங்கன்னு சொன்னா இந்த ஐபிஎலுக்காக வேண்டி தொழுகை விட்டு டீக்கிறது எந்த நாளைக்கு நியாயமாகும்? தொழுகை உடனே சொல்லலவா? அன்னைக்கு தூக்கம் பேத்திருச்சு. காரணம் என்ன? கலை தொழுகையோட பாங்க சட்டம் உங்களுக்கு கேக்குதா இல்லையா? கேக்குது. சவுண்ட் எல்லாம் மியூட் பண்றாங்க. அந்த அளவுக்கு கேக்குது. சவுண்ட மீட் பண்றது இல்ல. ரசூல்லா கனவு காண்றாங்க. என்ன கனவு? ஒருத்தர் நரகத்துல ஒருத்தர் படுத்து கொண்டிருக்கிறது மாதிரியும், ஒருத்தர் தலையில கல்ல தூக்கி போட்டுற மாதிரியும், திரும்ப அந்த கல்லு உருண்டு போய் திரும்ப அவட கையில வார மாதிரி, அந்த தலை நசுக்கப்படுற மாதிரியும், நசுக்கப்பட்டது திரும்பவும் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு மனிதனாக மாறின மாதிரியும், திருப்பி கல்ல தூக்கி போட்டுற மாதிரியும் கனவு காண்றாங்க. உறவு விளக்கம் கேட்க போது ரசூலா சொல்றாங்க, யார் தொழுகைய தொழுவா மேய்க்கிறவங்க தான் இந்த தண்டனை வழங்கப்படுதா ரசூல்லா சொன்னதா அதிசயங்களை பாக்குறோம். இந்த அளவுக்கு ஒரு பாரதூரமான ஒரு விஷயம் இந்த தொழுகையில பொடுபோக்காக இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? தொழுகையாளிகளுக்கு கேடுதான்ன்றான். தொழுகையாளிக்கு என்ன கேடு? அடுத்த வசனத்துல என்ன சொல்றான்? அவங்க தொழுகையில பொடுபோக்கான நிலையில இருக்கிறாங்க. இப்படி நினைக்கிற மாதிரி தான் இந்த ஒரு இஷாவ தொலாட்டி நடக்க போகுது, 2 நாள் இஷா தொலாட்டி நடக்க போகுதுன்னு சொல்லி இந்த பொதுபோகத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இவங்களுக்கு தான் கேடுன்னு சொல்லி. அப்ப அந்த அளவுக்கு பாரதூரமான ஒரு விஷயம். நாங்க பாக்குறது ஒரு சின்ன ஒரு சந்தோஷம். ஹைலைட்லயும் போயிட்டு பாத்துக்கல, ரீகேப் போடுவாங்க. எப்படியுமே திரும்ப என்ன செஞ்சுக்கணும், பார்த்துக்கொள்ளலாம். தல தரிசனத்தை பாக்குறோம், ஐபிஎல்ல மூழ்கிக்கிறோம்னு சொல்லி தொழுகையை மறந்தோம். இதுவும் ஒரு வீணான ஒரு விஷயமா இல்லையா? வாங்க பாய் போயிட்டு தொழுந்துட்டு வருவோம். 10 நிமிஷம் போமா தொழுறதுக்கு முடிஞ்சுதான். சொன்னதுக்கு அப்படியே வாரு. சரி வாங்க போவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் சுமைக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். எங்க போறீங்க? சரி இப்ப 7 மணி ஆயிட்டு. சரி 7 மிஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் இப்ப அவசரமா போவோம். என்ன மேட்ச்? ஐபிஎல் மேட்ச். ஐபிஎல் மேட்ச் பார்க்க எவ்வளவு அவசரம்? என்ன முதியோர் இல்ல என்ன கதை? நீங்க இந்த முதியோர் இல்லத்துக்கிட்ட 5 கப் பீக்குது. அவங்களுக்கு 1 கப் கூட இல்ல 18 வருஷமா. பாருங்க 3வது இதானே ஆய்பேச்சுக்கு மட்டும் இந்த ஆர்சிபி காரனுக்கு பெரிய எதிர்த்தா அவங்களுக்கு கொம்பு என்ன ரெக்கார்டிங் உங்களுக்கு ஐபிஎல்ல 5 கப் எங்கள்கிட்ட இருக்குது. தலை தோனிட பட்டறாங்க. பெரிய விராட் கோலி இடத்துல இருந்து 1வது இடத்துக்கு கப் அடிச்ச ஹிஸ்டரி எங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு என்ன இருக்குது? எப்ப பாத்துட்டு நாங்க வின் த ஹார்ட்ஸ், வின் த மைண்ட், வின் த லெக், வின் த ஹேண்ட் தான் உங்களுக்கு சரி. இதே சொல்லி 18 வருஷமா காலத்தை விட்டுறீங்கடா. இந்த வருஷம் சரி கப் அடிச்சு தொலைங்க. எங்களுக்கு 5 கப் பீக்கு. நாங்க ஆண்ட பரம்பரைடா. வாய் பேச்சு மட்டும் தான் நான் ஒரு கப் அடிக்க வக்கீல்ல சும்மா 18 வருஷமா. என்ன 2 பேர் சர்ச்சையில பாருங்க, ஒரு பொம்பளை கப் அடிச்சு வச்சு கொண்டு எப்படி பெரிய பேசுறீங்க நீங்க? கொஞ்சம் விரிங்க. இது என்ன சச்சரவு? இதுக்கு சொல்லுங்க பாப்பா. நீங்க ஐபிஎல் நீ பார்த்த சரி பிரயோசனமா இவ்வளவு ஒரு சர்ச்சை உண்டா? பள்ளி வாசல் தொழுந்துட்டு வர நிலைமையில அங்கிள் மாதிரி உங்களுக்கு அட்வைஸ் பண்ண மட்டும்தான் நீங்களா? நீ செய்யறது சொல்றது சரியா பிள்ளைன்னு பாரு. அவன் செஞ்சு சரியா? அவன் இப்ப 2 பேரை போடுறான். முதியோர் இல்ல நான் 2 பேரையும் தான் சிரிக்காத. ஃப்ரீ டைம்ல பொழுதுபோக்காக வச்சு பார்க்கலாம், பிரச்சனை இல்ல.
அதுக்காக வந்து அதுல வீணான சர்ச்சைகளில் ஈடுபட்டு கொண்டு சண்டையை போட்டுக்கொண்டு இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லி விளங்குது தானே அவங்களுக்கு. இப்ப இங்க தாண்டி இந்தியாவில பார்த்தோம்னா ஒரு மேட்ச் பார்க்க போனாலும் எந்த அளவுக்கு சண்டை சச்சரவுல ஈடுபடுறாங்க. அவரோட வாய் சரியில்லவா தெரியுமா, போற இடம் எல்லாத்துலயும் இந்த சேப்பாக்கம்ல போயிட்டு அடிபட்டு வந்தாங்க. சொல்ல சொல்ல தக்கன நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா உங்களோட இதுதான் நீங்க பண்ணிக்கிறீங்க, உங்களோட டீம் சப்போர்ட்டை தான் வந்து நீங்க வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. அவங்க வெற்றிதான் இந்த உங்களுக்கு கிடைக்க போகுதா? 5 வருஷமா பத்தி நான் என்ன சரி கிடைச்சிச்சா? ஒரு ஃபேண்டசிக்காக வேண்டி ஒரு ரசனைக்காக வேண்டி நீங்க பாக்குறது பிரச்சனை இல்ல, அதுக்காக வேண்டி சச்சரவுகளை ஈடுபட்டுறோம். வீண் விரயம் தான் இதெல்லாம், வீணான சண்டைகள்ல ஈடுபட்டுறீங்க. இதுல ஒரு பிரயோசனம் கிடைக்க போகுதா? இந்த சந்தர்ப்பத்துல எவ்வளவு நல்ல முறையில் செஞ்சு கொள்ளிக்கலாமா இல்லையா? நேத்து என்னன்னு சொன்னா தொழுகைக்கு இல்ல, தொழுகைக்கு வந்தா இங்க சச்சரவு. இவருக்கு வேற இப்ப அவசரமா போறாராம், பேச டைம் இல்லையா? ஒன்றும் கொடுக்க போறது இல்ல. திருப்பி திருப்பி அதை தரக்க சொன்னாலும் பேசுற வார்த்தையில கவனிய பார்க்கும். நாகரிகமான வார்த்தையா பயன்படுத்துறீங்க, அழகான முறையை பேச பழகுங்க. இல்ல உன்னை அழகான் உங்களுக்கு ஃப்ரீ டைம்ல இருக்கும்னு சொன்னா நீங்க பாருங்க, பிரச்சனை இல்ல, நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்காகவே நீ மத்த டீம்ல இருக்கிறாங்களோட சண்டை பிடிச்சு கொண்டு தொழுகைக்கு போகாம மெச்சே கதின்னு சொல்லி இருந்து கொண்டு இது என்ன இது? இதுல ஒரு ஸ்டேட்டஸ் போடுறாரு, என்னது பாட்டெல்லாம் போட்டுக்கொண்டு அவர் குறுக்க மட்டும் போயிடாதீங்க சார் சொல்லி கொண்டு பாட்டா போடுவார், ஸ்டேட்டஸ் போடுவாரு. சும்மா குறுக்க மட்டும் போயிடாதீங்க. திருப்பி 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 அதே தானே செய்றீங்க. மியூசிக் போட்டோட மியூசிக் மீட் பண்ணா பரவாயில்ல, நீ அன்னைக்கு ஸ்டேட்டஸ் போட்டதாலதான் எனக்கு இன்னைக்கு கோபம் வந்துச்சு. நீ போடுவே எப்படி போற ஸ்டேட்டஸ்? திருத்துறதுக்கு வழி இல்ல, என்னதான் சொல்லி கொடுத்தாலும் இதெல்லாம் நான் போறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்படிதாங்க இன்றைய முஸ்லிம் சமுதாயம் இந்த ஐபிஎல் என்ற பெயர்ல, இந்த ஐபிஎல்ல மூழ்கி இந்த இஸ்லாத்தை மறந்தவர்களாக, எதுக்காக இந்த உலகத்துல நாம அனுப்பப்பட்டோம் என்ற அந்த நோக்கத்தை மறந்தவர்களாக இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாங்க பார்க்குறோம். தொழுகை நேரம் வந்தா கூட தொழுகையை உரிய நேரத்தில் தொழாதவர்களாக நேர்த்தாய் தொழுந்து கொள்வோம், மெச்சு முடிஞ்ச போகிற தொடர்ந்து கொள்வோம் என்று சொல்லி பின்தங்கக்கூடியவர்களாகவும், இன்னும் சொல்ல போனால் அப்படியே அந்த தொழுகையை தொழாமல் அப்படியே உறங்கக்கூடிய ஒரு நிலையிலையும் என்ன செய்கிறாங்க இன்றைய முஸ்லீம் சமுதாயம் மாறிக்கொண்டிருக்குது. அது மாத்திரமாண்டு கேட்டால் இந்த ஐபிஎல் மேட்ச்சில் வந்து மியூசிக் இசை என்ன செய்யப்படுது, பிஜிஎம் என்ற பெயரில் போடப்படுது. அதே போல் வந்து சூதாட்டம் நடத்தப்படுகிறது. அதே மாதிரி சியர்ஸ் கேர்ள்ஸ் என்ற பெயரில் ஆபாச நடனங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் காட்டப்படுது. இது எல்லாத்தையும் நாங்கள் வச்சு பார்க்கும்பொழுதே நமக்கு புரிஞ்சு கொள்ளலாம் இஸ்லாம் இதை ஆதரிக்குமா இல்லையான்றது சொல்லி. இதை நீங்களே என்ன செஞ்சுக்கோங்க, நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை நாங்கள் என்ன செய்கிறோம், விட்டுடுறோம். ஐபிஎல்ல மட்டும் இல்லை, நீங்கள் மற்ற எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்னாலும் சரி, அது ஃபுட்பாலாக இருக்கட்டும், ரக்பி, எதென்றாலும் ஸ்போர்ட்ஸாக மட்டும் பாருங்கள். தனிநபர் தாக்குதல்லையோ அதோட சமூக தாக்குதலில் ஈடுபடவானும். ஏன்னா அது வந்து எப்பயுமே இஸ்லாம் வந்து விரும்பாது. ஜஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ், உங்களுக்கு அதுலேருந்து என்ன சரி எடுத்துக்கொள்றீங்கன்னா எடுத்துக்கோங்க, நல்ல தினசரி வேணுமா எடுத்துக்கோங்க, ஜென்ரல் நாலேஜ் எடுத்துக்கொள்றீங்கன்னா எடுத்துக்கோங்க. அந்த லெவலுக்குள்ளே மட்டும் வச்சு பாருங்கள். மற்ற நபர்களை தனிநபர் தாக்குதல்களையோ அல்லது அந்த வன்முறை செயல்களில் ஈடுபடவே கூடாது. தவிர்த்துக்கோங்க. விருப்பம் வேண்டாம் பாருங்கள், இல்லாட்டி அப்படி ஒதுங்கிக்கோங்க. அமல்கிற விஷயத்தில் ஈடுபடுங்க. இதுதான் எங்களுடைய ஒரு அறிவுரையை எடுத்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ்.